தமிழ்நாடு சீர் மரபினர் நலவாரியம் அப்படிங்கிற ஒரு நலவாரியம் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. சீர் மரபினர் நலவாரியம் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க. இதில் இந்த வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. இதில் யாரெல்லாம் உறுப்பினராக சேர முடியும் அப்படின்னா, சீர் மரபினர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சேரலாம். அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரிவோர் மற்றும் கூலி வேலை செய்பவர்களாக இருக்குன்னு 18 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்க இந்த நலவாரியத்தில் சேர்ந்துக்கலாம். இவங்க சீர் மரபினர் சமூகத்தை மட்டும்தான் இந்த நலவாரியத்தில் சேர்க்க முடியும். இதில் என்னென்ன உதவித்தொகையெல்லாம் தராங்கன்னா, கல்வி உதவித்தொகைக்கு 10ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மேற்படிப்பு வரையுமே 10,000 8,000 வரையும் தராங்க. கண்கண்ணாடி செலவு தொகை 500 ரூபா கொடுக்குறாங்க. இயற்கை மரணம் உதவித்தொகை 30,000 வரை கொடுக்குறாங்க. ஈமைச்சடங்கு உதவித்தொகை 5,000 வரையும் கொடுக்குறாங்க. திருமண உதவித்தொகை மகளாக இருந்தால் 5,000, மகனாக இருந்தால் 3,000 ரூபா தராங்க. விபத்து மரண உதவித்தொகை 10,000 1,25,000 வரையும் தராங்க. முதியோர் ஓய்வூதிய தொகை மாதத்துக்கு 1,200 ரூபா கொடுக்குறாங்க. பல்வேறு உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை மாதத்துக்கு 1000 வீதம் 6,000 ரூபா கொடுக்குறாங்க. கருச்சிதைவு கருக்கலைப்புக்கு 3,000 ரூபா கொடுக்குறாங்க. இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த சீர் மரபினர் நலவாரியம் மூலமாக வழங்குறாங்க. நீங்கள் சீர் மரபினர் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் இந்த நலவாரியத்தில் இணைஞ்சிக்கங்க. நீங்கள் யாரை அணுகணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அப்படின்னு இருக்கும். அந்த அலுவலர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நலவாரியத்தில் இணைஞ்சிக்குங்க. நன்றி.